ஹலோ, பலவிதமான யாகங்கள்லாம் பண்ணி சூரபத்மனுக்கு பயங்கர பவர் கிடைச்சிருக்குது. அந்த ஆணவத்தில் அவன் என்ன பண்றான், தேவேந்திரர்கள் எல்லாரையும் தேவர்கள் எல்லாரையும் ரொம்ப துன்புறுத்துறான். இந்த தேவர்கள்லாம் எப்படியாவது நம்ம ஈசன் கிட்ட போய் கேட்டு இவனை ஏதாவது அடக்கிறதுக்கு ஒரு வழி வேணும் அப்படின்னு பார்க்குறான். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, சிங்கமுகன் அந்த சிறுவனின் தூரன் வீரபாகு வீரமகேந்திரபுரியை நாசம் செய்து அவனை பின்தொடர்ந்து சிறைப்பிடிக்க சென்ற வீரர்களை கதிகள் அங்கு வைத்து சென்று விட்டான் அச்சிறுவன். மேலும் பல லட்ச வீரருடன் திருச்செந்தூரில் உள்ளானான். நானும் ஆரம்பத்திலிருந்து கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். நீ செய்த காரியங்களை சற்று எண்ணிப்பார். தேவனை துணிக்க வைத்தாய், சொர்க்கத்தை சூறையாடினாய். சூரியன், சந்திரன், அக்னி என்று எல்லோரையும் உன் ஏவலுக்கு பணிகளை செய்ய வைத்தாய். அது பொறுக்க மாட்டாது ஈசன் தன் குமாரனை அனுப்பியுள்ளார். சிங்கமா, என்ன பேசுகிறாய்? உன் பராக்கிரமத்தை மறந்து போனாயா? உனக்கு சிங்கத்தலைகள் இருந்தும் ஒரு பேடியை போல் பேசுகிறாயே நீ. உன் நகரத்துக்கு சென்று பதுங்கிக் கொள். அச்சிறுவனை நானே வதம் செய்கிறேன். இதோ வந்து விட்டேன். அண்ணா, அண்ணா, நான் உன்னை காக்கவே. நீ என்னை எப்போது வேண்டுமானால் நான் யுத்தம் செய்ய தயார். விடைபெறுகிறேன். பாதுகோபன், தந்தையே, எனக்கு அனுமதி கொடுங்கள். நாளைக்கு நான் போருக்கு செல்கிறேன். சென்று வா மகனே, வெற்றி புகழே. ஏ பாலகா, நீ யாரிடம் போரிடுகிறாய்? இப்போ 3 முடிஞ்சிருக்கா. 4 வந்து தாரகாசுரன், 5வது அவன் தான் லாஸ்ட். கடலில் போய் மரமாக வந்து மறந்துட்டுருவான். போய் மரத்தை 2ஆக கலந்து அதுக்கப்புறம் வச்சு இது பண்ணுவான். பார்க்கணும்டா, இதெல்லாம் பார்க்கணும், தெரியணும். நீதான் அந்த சிவகுமாரன் அனுப்பிய வீரனா? தெரியாமல் வந்து விட்டாய். அங்கே பார், பொன்னுடன் வந்த உன் சகோதரன் மூர்த்தியாக கிடைக்கிறார். பள்ளிக்கொண்டே என்னிடம் தோல்வி விட்டதை அந்த சிறுவன் உனக்கு கூறவில்லையோ? தேவர்களை துன்புறுத்தி உட்கொண்டும் சகோதரனுக்கும் அழிவு காலம் நெருங்கிவிட்டது. ஈசன் குமாரன் உன்னை வதம் செய்யவே என்னை அனுப்பியுள்ளார். உனது வானன் என்னை தீண்ட முடியாது. இதோ இந்த அக்னி அஸ்திரத்தை தீண்டிப்பார். என்ன நடக்கிறது? என் பாய் அனைத்தும்
ஆத்திரத்தில் மாய்ந்து விட்டனே. நான் உடனே கிரௌஞ்சகரைக்கு சென்று மறைந்து கொள்கிறேன். இவன் என்னை தேடி வந்தால் அங்கு அவனை பார்த்துக் கொள்கிறேன். ஒன்று இருந்தா டான்ஸ் ஆடுறாங்க போகிறவங்க டான்ஸ் ஆடுவோமா இப்பதான் சூரபத்மன் உள்ளவரா சூரபத்மனை இப்ப சம்ஹாரம் பண்ண போறார். இப்போ சூரபத்மனுக்கும் வீரபாகுக்கும் முருகனுக்கும் நடக்கக்கூடிய சம்பாஷணைகள் இது. சூரபத்மன் முதல்ல சொல்றான், அட என்ன இது, உன் மாயஜாலத்தை என்னிடமே காட்ட வந்தாயா? வேடிக்கை. சுப்ரபத்மா, நான் சட்டை கவனித்தாயா இல்லையா? எங்கள் பெருமான் உங்களிடம் பெரும் கருணை கொண்டு அதை எதற்றையும் அந்த சிறுவனை நான் வதம் செய்திருக்க வேண்டும். பால்மனம் பாலகத்தோடு போர் செய்தால் என் தகுதிக்கு அழகல்ல என்று விட்டுவிட்டேன். இதோ உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். என்னிடம் உயிரை விட வேண்டாம். அந்த குழந்தையிடம் போய் செல். மூடனே, ஈசனின் நெற்றிக் கண்ணால் இருந்த தீப்பொறியில் உதித்தவன் எங்கள் சண்முகன். அவரின் ஆற்றலை குறைவாக எடை போடாதே. என்ன ஆணவம்! உடனே இவனை பிடித்து சிறையில் அடைங்கள். நாளை போர்க்களத்தில் சந்திப்போம். வெற்றிவேல்! வீரவேல்! வெற்றிவேல்! வீரவேல்! வெற்றிவேல்! வீரவேல்! வெற்றிவேல் முருகனுக்கு! நாடாரும் மாற்றங்க முருகனுக்கு! அண்ணா நீ என்னிடம் யார் தெரியவா? நான் சூரபத்மன், உலகையும் ஆளக்கூடிய தேவேந்திரனை சிறைப்பிடித்ததை மறந்து விட்டாயா நீ? சண்முகா, நீதான் என்னை காத்தருள வேண்டும். நான் எப்பொழுதும் உன்னுடனே இருக்க வேண்டும்.
கேட்டதற்கு இணங்க அவ்வளோதான் சாமி கும்பிட்டு. சரி, சாமி அவனை இரு பாகமாக்கி சேவல் கொடியில் கொண்டு இன்னொரு பாகம் மற்றொரு பாகத்தை மயிலாக வைத்துக் கொண்டான். இப்பொழுது நம்ம கோவில்ல இருந்து ஒரு சின்ன ஊர்வலம் நகர்வனம் வீதியுள்ளா இந்த தெரு மாத்திரம் அப்படியே சுத்திட்டு திரும்பி நம்ம கோவிலுக்குள்ளே வந்துருவோம். ஓகே, we'll start now. வெற்றிவேல் வெற்றிவேல். போலாம் போலாம். போலாம் இல்லை இருக்கலாம் அப்படின்றது தெரியல எது வரைக்கும் போவாங்க.